வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மக்களுக்கு அறிவுரை வழங்கும் பிரதமர் மோடி மக்களை பாதுகாக்க தயாராக இருக்கிறாரா? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தில்லியில் பாதுகாப்பு படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. மேற்காசிய போர் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர். திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு. விசிகாவின் நலனும் கூட்டணி நலனும் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி பெரம்பூர் தொகுதியில் நாளை பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தாவேகா தலைவர் விஜய். பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக மாளிகை ஒன்றை வாங்கிய தாவேகா. ஈரான் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவோம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மிரட்டல். கொலம்பியாவில் கீழே விழுந்து நொறுங்கிய ராணுவ விமானம். விபத்தில் 66க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்களுக்கு அறிவுரை வழங்கும் பிரதமர் மோடி மக்களை பாதுகாக்க தயாராக இருக்கிறீர்களா என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் மத்திய அரசை கண்டித்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மக்களுக்கே அறிவுரை வழங்கும் பிரதமர் மோடி மக்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். மேற்காசிய போரின் தாக்கங்களில் இருந்து இந்திய மக்களை பாதுகாக்க எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்றும் வினவினார். தில்லியில் மேற்காசிய போர் நிலவரம் குறித்து பாதுகாப்பு படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டார். தில்லியில் பாதுகாப்பு படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான், தரைப்படை, கடற்படை, விமானப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலோசனையில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மேற்காசிய போர் நிலவரம் குறித்தும் இந்தியாவின் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தனி தொகுதிகள் உட்பட மொத்தம் 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தை முடிவில் திமுக கூட்டணியில் உள்ள விசிக கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விசிக 8 தொகுதிகளில் 6 தனி தொகுதிகளிலும் 2 பொது தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளது. தொடர்ந்து விசிகாவின் நலனும் கூட்டணி நலனும் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது என்றார். பின்னர் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்பதற்கு காரணம் ஜனநாயக அரசியல் பாதுகாப்புதான் என்றும் தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட போவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் கொடுங்கையூரை அடுத்த கண்ணதாசன் நகரில் விஜய் தங்கியிருந்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக மாளிகை ஒன்று விலைக்கு வாங்கப்பட்டுள்ளது. இந்த மாளிகையில் நாளை பூஜை நடைபெறுகிறது. இதில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்டு பெரம்பூர் தொகுதியில் நாளை பிரச்சாரத்தையும் தொடங்குகிறார். கொலம்பியாவில் ராணுவ விமானம் கீழே விழுந்ததில் 66க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். கொலம்பியாவில் இருந்து 125 பேருடன் C-130 ஹெர்குலஸ் என்ற ராணுவ விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தின் பாகங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியில் சிதறியது. இதில் 66க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்த தகவல் இருந்து வந்த மீட்பு படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கட்சியின் கொள்கைகள் மற்றும் அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க இளைஞரணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி வலியுறுத்தினார். கரூரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் இளைஞரணி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் இளைஞரணியின் முக்கியத்துவம், பொதுமக்களுடன் நேரடி தொடர்பு ஏற்படுத்தும் பணிகள் குறித்தும் ஆலோசனை வழங்கினார். மேலும் கட்சியின் கொள்கைகள் மற்றும் அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க இளைஞரணி ஒருங்கிணைந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதில் திமுக அமைச்சர்கள் சாமிநாதன், முத்துசுவாமி, சக்கரபாணி, மக்களவை உறுப்பினர் பிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கேரளாவில் அமைச்சர் வாசவன் ஏற்றுமானூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். கேரள மாநிலத்தில் ஏற்றுமானூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அமைச்சர் வாசவன் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் கோட்டயம் சங்கனாச்சேரி தொகுதியில் போட்டியிடும் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஜாஃபர் மைக்கேல் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதையடுத்து நெய்யாற்றங்கரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சனல் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார்.
புதுச்சேரி மாநிலம் கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது அவருடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டபியா, நடிகை குஷ்பு உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தனக்கு சீட்டு இல்லை என்றாலும் பரவாயில்லை, கட்சியை விட்டு செல்ல மாட்டேன் என்று அதிமுக நகர் செயலாளர் பசுபதி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பேருந்து நிலையம் அருகில் அதிமுக தெற்கு நகர் செயலாளர் பசுபதியின் ஆதரவாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பசுபதி பேசிய போது, விழுப்புரம் தொகுதியில் சண்முகத்தின் ஆதரவு வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு இல்லாத வேட்பாளராக உள்ளார். இதனால் அதிமுக பலவீனமடைந்து வருகிறது. தொடர்ந்து தனக்கு சீட்டு இல்லை என்றாலும் பரவாயில்லை, கட்சியை விட்டு செல்ல மாட்டேன் என்றும் கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்றும் தெரிவித்தார். மேலும் விழுப்புரம் தொகுதியில் நடக்கும் அநியாயங்களை கட்சியின் பொதுச் செயலாளர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். வருகின்ற 30ஆம் தேதிக்குள் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று காங்கிரஸ் ஊடக பிரிவு மாநில தலைவர் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைமையிலான ஆயத்த கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், ஊடக பிரிவு மாநில தலைவர் ஆனந்த் சீனிவாசன் மற்றும் ஆராய்ச்சி பிரிவு மாநில தலைவர் மாணிக்க வாசகம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டிருந்தனர். இதன் பின்னர் ஊடக பிரிவு மாநில தலைவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, சென்ற வாரம் டெல்டா மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கருத்துக்களை கேட்டிருந்ததாக தெரிவித்தார். வருகிற 30ஆம் தேதிக்குள் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறினார். இதில் சமூக ஊடகங்களை 17 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதும், திருச்சியை 2வது தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகள் தங்களை கவர்ந்துள்ளது என்று தெரிவித்தார். அதனால எல்பிஜி சிலிண்டர் கம்மியாயிருக்கு. நான் பல இடத்துல சொன்ன மாதிரி ரிலையன்ஸும் சரி, ரோசன் சாஃப்டும் சரி, 2 பெரிய தனியார் ரிஃபைனரிஸ் 5 பில்லியன் டன்னுக்கு மேலே அவங்க ரிஃபைன் பண்ணி எல்பிஜியை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. நான் இந்த கிரைசிஸ் ஆரம்பித்த முதல் நாள் சொன்னதே, ரிலையன்ஸோட ப்ரொடக்ஷனையும் ராசன் சாஃப்டோட ப்ரொடக்ஷனையும் இந்த போர் முடிக்கிற வரைக்கும் இந்திய மக்களுக்காக திருப்பி விட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆணையை போட்டு டெஃபினட்டாக ப்ரெஷர் குறையும். அதுக்கு கார்ப்பரேட் நண்பர்களை விட்டுட்டு மக்களுக்கு செய்யணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தோணும். மனிதர்களைப் போல பறவைகளும் விலங்கினங்களும் உயிர் வாழ 5 வருடங்களாக பல்வேறு பணிகளை செய்துள்ளோம் என்று விலங்கின ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் உலக சிட்டுக்குருவி தினத்தையொட்டி விலங்கின ஆர்வலர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு சிட்டுக்குருவிகள் தங்கும் கூடு, உணவு அருந்தும் தானிய கூடு, தண்ணீர் கிண்ணம் உள்ளிட்டவைகளை இலவசமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிட்டுக்குருவிகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைத்தனர். இதையடுத்து விலங்கின சமூக ஆர்வலர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மனிதர்களைப் போல பறவைகளும் விலங்கினங்களும் உயிர் வாழ 5 வருடங்களாக இது போன்ற பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தனர். நம்ம ஒன்று கவனிக்காமல் போனால் தெரியாது. இப்போ ரோட்டில் போனால் ஒன்று கவனிக்காமல் போகிறோம் தெரியாது. இதே பார்த்துட்டு போனால் இது இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி இப்போ நம்ம சிட்டுக்குருவியை நோக்கி போகும்போது அது அதிகமாக இருக்குன்னு தெரியுது. இப்போ நம்ம வைக்கிறதுனால இன்னும் அதிகமாகுது. இப்போ அதுக்கு நம்ம நீர் கிண்ணம் வைக்கிறோம், அது கூண்டு வைக்கிறோம், தானிய கூடு வைக்கிறோம். நம்ம எதுக்கு உழைக்கிறோம்? போய் சம்பாதிக்கணும், சாப்பாடு சாப்பிடணும், நம்ம குடும்பத்தை பார்க்குறோம். அதே தான் அதுக்கு சாப்பாடு, நீர், கூண்டு வச்சிட்டோம், சாப்பிட்றது, தண்ணி குடிச்சிது, வீட்டுக்கு போயிடுது. அது எனக்கு பெருக்கத்தை பண்ணிக்குது. இதே தான் நம்ம எல்லா ஜீவனுக்கும் பண்ணுறோம். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு இந்த முறை போட்டியிட காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதால் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு இந்த முறை போட்டியிட காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனை அறிந்த அவரது ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கத்தின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கட்சியின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாராயணசாமிக்கு நீதி வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் காங்கிரஸ் கட்சிக்குள் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உலகில் தாய்மொழியை மீறி எந்த மொழியும் முக்கியமில்லை என்று சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியர் ஆம்ஸ்டாங் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு கல்லூரியில் முதுகலை ஆங்கிலத்துறை சார்பில் ஆங்கில ஆய்வுகளில் வளர்ந்து வரும் புதிய கோட்பாடுகள் குறித்து 2 நாட்கள் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியர் ஆம்ஸ்டாங் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, கோடை காலத்தில் பள்ளி மாணவர்களுக்காக 1 வார காலம் ஆங்கில பொது அறிவு திறன் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். பின்னர் ஆங்கிலத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதால் தமிழ் அழியாதா என்ற கேள்விக்கு தாய்மொழியை மீறி வேறு எந்த அந்நிய மொழியும் முக்கியமில்லை என்றும், தாய்மொழியை உயர்த்துவதற்காக அந்நிய மொழியை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவித்தார்.
மேலும் பாமா என்ற எழுத்தாளர் உலக புகழ் பெற்றவர் என்றும் அவரது படைப்புகள் அனைத்தும் தமிழில் எழுதப்பட்டாலும் அவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதால் உலக அளவில் அவர் புகழடைந்தார் என்றும் தெரிவித்தார். உலகத்துல தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம். தாய்மொழியை மீறி எந்த மொழி முக்கியமே கிடையாது. நம்ம தாய்மொழியை உயர்த்துவதற்காக அந்நிய மொழியை பயன்படுத்தலாம். என்னுடைய கருத்து அதான். ஆனா அந்நிய மொழி தான் பெருசு அப்படின்னு என்னைக்கு நம்ம அந்த மோடுக்கு போயிடவே கூடாது. அந்நிய மொழி என்ன செய்யணும், நம்ம எந்த அளவுக்கு நம் தாய்மொழியை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன். திருவள்ளூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 45 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு பகுதியில் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகைகள் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து திருவள்ளூர் தொகுதி தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைத்தனர். இதன் பின்னர் நடத்திய விசாரணையில் உளுந்தை கிராமத்தை சேர்ந்த மதன்குமார் தனது மனைவி பூஜாவின் 45 சவரன் தங்க நகைகளை மப்பேடு பகுதியில் உள்ள வங்கி லாக்கரில் வைப்பதற்காக கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து உரிய ஆவணங்களை செலுத்தி நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் தங்க நகைகளை சீல் வைத்து கருவூலத்தில் ஒப்படைத்தார். வாணியம்பாடி அருகே தேர்தல் விதிமுறைகளை மீறி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்ததாக கூறி வணிகர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் காவலூர் பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி தவமணி தம்பதியர். இவர்கள் தனது மகனுடன் வீட்டிற்கு டைல்ஸ் வாங்குவதற்கு குடியாத்தம் சென்று வீடு திரும்பிய போது காவலூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் காரை சோதனை செய்தனர். அப்போது சுப்பிரமணி குடும்பத்தினரிடமிருந்து 75,000 ரூபாயும் அவர்களது கட்டிட மேஸ்திரி மற்றும் ஓட்டுநரிடமிருந்து 5,000 ரூபாயும் என மொத்தம் 80,000 ரூபாய் கைப்பற்றினர். இதில் அவர்களிடம் தனித்தனியாக கணக்கு எழுதி கையெழுத்து வாங்காமல் காரில் கொண்டு வந்த 80,000 ரூபாயை பறிமுதல் செய்ததாக கூறி கையெழுத்து கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணி மற்றும் அவரது மனைவி தவமணி ஆகியோர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக வாணியம்பாடி வணிகர் சங்க நிர்வாகிகள் இணைந்து வாக்குவாதம் செய்தனர். இதுகுறித்து சுப்பிரமணி பேசிய போது தேர்தல் ஆணையம் தனிநபர் 50,000 ரூபாய் வரை கொண்டு செல்லலாம் என தெரிவித்திருந்த நிலையில் தாங்கள் குடும்பத்தோடு டைல்ஸ் வாங்க சென்ற போது தங்களிடமிருந்து 75,000 ரூபாய் தனியாக 3 பேர் வைத்திருந்ததாக தெரிவித்தார். இதையடுத்து மேஸ்திரி மற்றும் ஓட்டுநர் வைத்திருந்த பணம் அனைத்தையும் பறிமுதல் செய்து அதில் கையெழுத்து போட சொல்லி துன்புறுத்தியதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு சிங்கிள் டீ கூட வழி கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது நாங்கள் முறையாக எங்களுக்கு தனித்தனியாக நாங்கள் எவ்வளோ எடுத்தோம் அப்படின்றது அவங்க அதை சொல்லவே மாட்டேன்றாங்க. மொத்தமாக சேர்த்து அப்படின்றாங்க. டிரைவர் ஒரு காசு வச்சுருந்தாரு, அவர் தனி செலவு, அவர் ஏதோ தனிப்பட்ட செலவு இருக்கும், அவருக்கு வச்சுருப்பா, அதையும் இதிலே சேர்த்துக்கிறாங்க மொத்தத்தையும். இது எந்த விதத்தில் நான் தெரியல. இப்போ இது ஸ்டேஷனில் கூப்பிட்டு இப்போ கையெழுத்து போட்டு மிரட்டுறாங்க. இல்லைனா எஃப்ஐஆர் போடுவேன், நீங்கள் கையெழுத்து போடலாம் எஃப்ஐஆர் போடுன்றாங்க. மேஸ்திரியில் அட்லீஸ்ட் 200 ரூபா வச்சுருந்தார் மேஸ்திரி, அதையும் பிடிங்கினாங்க. அந்த 200 ரூபாயும் சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு தனி மனிதன் ஒரு 200-300 கூட வச்சுக்க உரிமை இல்லையா? மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலைஞர் நகர் குடியிருப்பு வாசிகள் வீட்டுமனை பட்டா கோரிக்கை அடங்கிய மனுக்களை குறைதீர்க்கும் புகார் பெட்டியில் இட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மயிலாடுதுறை கலைஞர் நகரில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தங்களது வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை தரையில் போட்டு தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து வீட்டுமனை பட்டா கோரிக்கை அடங்கிய மனுக்களை குறைதீர்க்கும் புகார் பெட்டியிலிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். நாங்க 100 வருஷத்துக்கு மேல நாங்க இங்க இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து அதாவது பட்டா கொடுக்க சொல்லி இப்ப நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா அறிவிப்பு கொடுத்ததுல இந்திரா நகரு, அம்பேத்கர் நகரு, வேற என்ன நகர்ப்பா, இந்திரா நகரு, அம்பேத்கர் நகரு, ஆரோக்கியநாதபுரம், எம்ஜிஆர் காலனி, உள்கேணி, கலைஞர் காலனி இதுவும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. நீங்க லிஸ்ட வேணுமா வாங்கி பாருங்க. அந்த கலைஞர் காலனி லிஸ்ட்ல வந்துமே எங்களுக்கு ஆனா பட்டா கொடுக்கல. அதை நாங்க கேட்டுதான் இப்ப நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த எலெக்ஷன் வேணாம், நாங்க புறக்கணிச்சுட்டு இந்த கார்டுகளை நாங்க கொடுத்துட்டு போயிடலாம் தான் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு பட்டாவும் வேணும், அவ்வளவுதாங்க. தாராபுரம் அருகே வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி மின்கம்பி உரசியதில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகனம் மற்றும் வைக்கோல் இருந்து நாசமடைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மானூரை சேர்ந்தவர் மகுடீஸ்வரன். இவர் விவசாயிகளிடமிருந்து வைக்கோலை மொத்தமாக வாங்கி அதை கால்நடை வளர்ப்போருக்கு சில்லறையில் விற்பனை செய்து வந்தார். இதையடுத்து அவர் விவசாயிகளிடமிருந்து வைக்கோலை வாங்கி தனது லாரியில் ஏற்றி கொண்டு சென்றார். தாராபுரம் அருகே காட்டமன் பிரிவு பகுதியில் கொண்டு சென்ற போது வைக்கோல் மேலே இருந்த மின்கம்பி உரசியதில் திடீரென வைக்கோலில் தீப்பற்றி எரிய தொடங்கியது.
இதில் சில நிமிடங்களிலேயே தீ வேகமாக பரவி வைக்கோல் கட்டுக்குள்ளர்ந்து சேர்ந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாரியும் முழுவதும் எரிந்து நாசமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தாராபுரம் தீயணைப்பு நிலைய அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் வைக்கோல் கட்டுகள் பிரிக்கப்பட்டு 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அருகே போதை மாத்திரை கலந்த கள் குடித்து 40 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேலப்புல்லான் விடுதி கிராமத்தில் போதை மாத்திரை கலந்த கள் குடித்ததில் 40 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் ஆய்வு செய்து கள் இறக்க கட்டியிருந்த பானைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இதன் பின்னர் காவல்துறையினர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த தங்கசாமி, கரிகாலன் மற்றும் பிரபு ஆகிய 3 கைது செய்தனர். இதையடுத்து சட்டவிரோதமாக கள் இறக்குதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்குடி மகரநேம்பு திடலில் நடைபெற்ற தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில் திடீரென ஏற்பட்ட கலவரத்தில் தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த நெறியாளருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மகரநேம்பு திடலில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கருத்து மோதல் தீவிரமடைந்து திடீரென கலவரமாக மாறியது. இதில் நெறியாளர் ராஜேஷ், செய்தியாளர் சதாம் உள்ளிட்டோர் காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கலவரத்தை கட்டுப்படுத்தினர். வேடச்சந்தூரில் ஓடும் பேருந்தில் பயணி ஒருவர் சக பயணியை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இருந்து சிக்கிலிங்கப்பட்டிக்கு செல்லும் அரசு பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர். இதில் எரியோடு பகுதியை சேர்ந்த கணபதி ராஜா தனியார் நூற்பாலைக்கு வேலைக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது பேருந்திற்குள் நின்று கொண்டிருந்த குறும்பப்பட்டியை சேர்ந்த சிவநாதன் என்ற இளைஞரை தெரியாமல் இடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிவநாதன் தனது இடுப்பில் வைத்திருந்த கத்தியை எடுத்து கணபதி ராஜாவை குத்தினார். இதனை கண்ட பயணிகள் அனைவரும் சிவநாதனை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து கணபதி ராஜாவை 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சிவநாதன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். கானா பாடகர் தினேஷ் தனது பாடலை அனுமதியின்றி யூத் திரைப்படத்தில் பயன்படுத்தியதாக கூறி நடிகர் கருணாஸின் மகன் கென் கருணாஸ் மீது சென்னை காவல் ஆணையகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை முகப்பேரை சேர்ந்த கானா பாடகர் தினேஷ் தனது பாடலை அனுமதியின்றி யூத் திரைப்படத்தில் பயன்படுத்தியதாக கூறி நடிகர் கருணாஸின் மகன் கென் கருணாஸ் மீது சென்னை காவல் ஆணையகத்தில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா என்ற தனது பாடல் 12 வருடத்திற்கு முன்னால் பாடப்பட்டு மிகவும் பிரபலமாக இருந்தது என்றும் இந்த பாடலை கருணாஸ் மகன் கென் நடித்து புதிதாக வெளியாகி உள்ள யூத் படத்தில் தனது அனுமதியின்றி பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். கென் அரசியல் பிரமுகரின் வாரிசு என்பதால் தனக்கு உயிர் மாய்த்து விடுவதாக கூறி மிரட்டல் வருமா என்ற அச்சம் உள்ளது என்றும் கூறினார். கென் தனது பாடலை பாடி பயன்படுத்தி இருப்பதால் வாழ்வாதாரமும் அடையாளமும் பறிபோய்விட்டது என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையகத்தில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து தனக்கான உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். போன் மூலியமா சொன்னாங்க, எனக்கு போன் மூலியமா இந்த மாதிரி மாமா நீங்க பாடின பாட்டை யாரோ பாடி இருக்காங்க, உங்க வாய்ஸ் தான் நான் நினைச்சேன், நீங்க தானே பாடி எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு முழுவதும் நீங்க பாடுன்னு தான் தெரியும், வேற யாரோ பாடிருக்காங்க, நீங்க கேட்கல சின்ன சின்ன பசங்களாம் கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? அரசியல் அமைப்பு வாரிசுன்றதுனால என்னால எதுவுமே பேச முடியல. ஒரு பயமும் அச்சமாவே இருக்குது எனக்கு. பைக்கர் திரைப்படத்திற்காக தான் 20 கிலோ எடையை குறைத்துள்ளதாக நடிகர் சர்வானந்த் தெரிவித்துள்ளார். தமிழில் எங்கேயும் எப்போதும் படத்தின் மூலம் அறிமுகமான சர்வானந்த் தற்போது இயக்குனர் அபிலாஷ் ரெட்டி இயக்கத்தில் உருவாகியுள்ள பைக்கர் படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தில் ராஜசேகர், பிரமாஜி மற்றும் மாளவிகா நாயர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படம் வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நடிகர் சர்வானந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது எங்கேயும் எப்போதும் முதல் கணம் வரை தமிழ் ரசிகர்களுடன் தனக்கு எப்போதும் நெருக்கமான உறவு உள்ளது என்று கூறினார். பைக்கர் திரைப்படம் மிகவும் தனித்துவமானது என்றும் இதுவரை நடித்த படங்களில் சிறந்த படம் இதுதான் என்றும் குறிப்பிட்டார். இந்த கதாபாத்திரத்திற்காக தான் 20 கிலோ எடையை குறைத்துள்ளதாக தெரிவித்தார். இனி வருவது உலக செய்திகள். ஈரான், லெபனான் ஆகிய நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மிரட்டல் விடுத்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது பேசிய அவர், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்புவதாக தெரிவித்தார். ஆனால் ஈரான், லெபனான் ஆகிய நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர்களின் ஏவுகணை திட்டங்களையும் அணுசக்தி திட்டங்களையும் தாம் நசுக்கி வருகின்றோம் என்றும் தெரிவித்தார். மேலும் எந்த சூழ்நிலையிலும் தமது நலன்களை தாம் பாதுகாப்போம் என்றும் கூறினார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐசிசியின் பிப்ரவரி மாதத்துக்கான சிறந்த வீராங்கனையாக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அருந்ததி ரெட்டி தேர்வாகியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செயல்படும் வீரர் வீராங்கனையை தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். இதன்படி கடந்த பிப்ரவரி மாதத்துக்கான சிறந்த வீரர் விருதுக்கு பாகிஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சகிப் சதா பர்கார் தேர்வானார். இதேபோல் சிறந்த வீராங்கனை விருது இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அருந்ததி ரெட்டி தேர்வாகியுள்ளார். இவர் கடந்த மாதம் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 20 ஓவர் தொடரில் 8 விக்கெட் வீழ்த்தி இந்திய அணி தொடரை கைப்பற்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 340 ரூபாய் குறைந்து 13,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 2,720 ரூபாய் குறைந்து 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,13,456 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் செக்சஸ் 544 புள்ளிகள் அதிகரித்து 73,240 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 153 புள்ளிகள் அதிகரித்து 22,665 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு அறிவுரை வழங்கும் பிரதமர் மோடி மக்களை பாதுகாக்க தயாராக இருக்கிறாரா? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தில்லியில் பாதுகாப்பு படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. மேற்காசிய போர் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர். திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு. விசிகாவின் நலனும் கூட்டணி நலனும் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி பெரம்பூர் தொகுதியில் நாளை பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தவேகா தலைவர் விஜய். பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக மாளிகை ஒன்றை வாங்கிய தவேகா. ஈரான், லெபனான் மீது தாக்குதல் நடத்துவோம், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மிரட்டல். கொலம்பியாவில் கீழே விழுந்து நொறுங்கிய ராணுவ விமானம். விபத்தில் 66க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.